வணக்கம் நண்பர்களே. விஜயண்ணா உங்களுக்கு தானே முதல்ல. என்னன்னா இப்ப எம்எல்ஏ எல்லாருக்கும் கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கண்ணா. போக்குவரத்துக்கு இப்ப உலக உலகம் உலக அளவுல பெட்ரோல் தட்டுப்பாடு, பெட்ரோல் விலைவாசி உயர்ந்து போச்சு. இந்த நேரத்துல நீங்க சிலிண்டர் ஆறு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. ஆனா கார் வாங்கி கொடுக்குறீங்க யாருக்குன்னா மக்களுக்கு இல்ல, நீங்க வந்து எம்எல்ஏக்களுக்கு வாங்கி தருன்னு சொல்றீங்க. என்னோட ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க கிட்டத்தட்ட இது 93 கோடியே 84 லட்சம் வருதுண்ணே. 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் வாங்கி கொடுத்தா நான் வந்து தோராயமா 40 லட்சம் அளவுல போட்டிருக்கேண்ணே. இந்த பணத்தை வேற எதுலயாவது முதலீட்டுல ஈடுபடுத்தி அதுல இருந்து வர்ற இன்கம்ல இருந்து நீங்க வந்து மாதம் 10 எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடியே 84 ஆயிரம் ரூபாய் வருது. அதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க 10 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம், 60 லட்சம் ரூபான்னு போட்டு கூட. முன்பண தொகையில நீங்க போட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி இல்லைன்னா ஒரு 6 கோடி. இல்ல தோராயமா தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. 234 எம்எல்ஏக்களுக்கும் வாங்கி கொடுப்பதுன்றது மிக தவறான ஒரு கண்ணோட்டம். அதுவும் எங்களோட வரி பணத்துல இருந்து நீங்க வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றது ஏத்துக்கவே முடியல. நான் அடுத்தது அதுக்கு வந்து உதவித்தொகையும் தரீங்க. எப்படின்னா பெட்ரோலு அது இல்லாம வாகன ஓட்டி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா. அப்ப 234 தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே 2 கோடியே 34 லட்சம் ரூபா வந்துருதுண்ணே. இதை வந்து நம்ம வந்து பிக்சட் டெபாசிட் அந்த மாதிரி அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை வச்சு எம்எல்ஏக்களுக்கு நம்ம இது பண்ணோம்னா ஒரு சரியா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இதுல வந்து இவங்க நம்ம தமிழ்நாடு கடன்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கு. 10 லட்சம் டெபிஷியட்னு சொல்லுவாங்களா, அத மைனஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த நிலையில நீங்க வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தது, வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றது தமிழக மக்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. ஏன்னா மக்கள் பணத்தை தொடர வேணா விட மாட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு இந்த விஷயத்த நீங்களே இப்ப செய்றீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணா. பார்த்து அந்த திட்டத்தை நிறுத்தி விட்டுருங்கண்ணா. எம்எல்ஏக்கள் அது உங்க சொந்த காசுல வாங்கி கொடுங்க. உங்களுக்கு வந்து பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. மிக்க நன்றிண்ணா.